Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் சட்டில் எட் க்ளோயி மேக்கப் லுக். இது வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்களே கூட பிரைடாக இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட்டுக்கு போடுற மாதிரியான ஒரு சிம்பிள் கிளாம் லுக் வேணும்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லுக் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், இந்த டுட்டோரியல், இந்த டெமோ. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சிம்பிளான லுக் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ், நான் யூஸ்வலாக பண்ணாத சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த லுக்குக்கு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வேறு எதுவும் பேசாமல் இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு மைல்டு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு கிளென்சர். இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது. இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்துட்டு சூத் பண்ணுற மாதிரியான ஒரு கிளென்சராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருந்துச்சு, ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கூட இந்த கிளென்சர் உங்களுக்கு ரொம்பவே ஆப்டான சூட்டபிளான ஒரு கிளென்சராக இருக்கும். அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னோட pH லெவலையும் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ இதை வச்சு என்னுடைய முகத்தை நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் கேன்வஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மேக்கப் போடணும், அது ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகணும் அப்படின்னா. அடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய முகத்தில் மேக்கப் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மேக்கப் பேஸாக வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு ப்ளூமோட ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது அகைன் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஹைட்ரேட்டிங் பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப் கலர் கரெக்டர் பேக்கோட ரஸ்டி ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்து என்னோட யூஷுவல் ஏரியாஸில் நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இந்த ஆரஞ்சு மேலே நான் எப்படி ரன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் ப்ளூமில் இருந்து இன்றைக்கி நான் 2 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இப்போ அடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சியில். சுகரோட ரேஜ் ஃபார் கவரேஜ் 24 hour ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் 55 அமெரிக்கானோ. இதான் அவங்க இதில் லாஸ்ட்டாக இருக்க டார்க் ஷேட். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் நான் இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஹைலைட்டிங் கன்சீலர் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் இதோட கவரேஜும் நல்லா இருக்குது அண்ட் கன்சிஸ்டன்சி லாஞ்சிவிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் என்னுடைய கன்சீலராக இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கண்டிப்பாக இன்றைக்கி நான் க்ரீம் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். மேக்கோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து இந்த டார்க் ஷேட் எடுத்து எதில் அப்ளை பண்ணலாம், ப்ரஷில் எடுத்து என்னுடைய நெத்தியோட டாப் ஏரியா, கணத்தோட சைட்ஸ், ஜாலைன், இந்த ஏரியா, இப்போ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த க்ரீம் பேஸ் மேலே நான் என்னுடைய பவுடர் ப்ளஷ் வந்துட்டு போட்டு செட் பண்ண போகிறேன். அண்ட் அதை வந்துட்டு ஒரு ஸ்பஞ்ச் மூலயமா பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆக வைக்க பார்த்துக்கும், நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். அந்த ஒரு க்ரீம் ப்ளஷ்க்கான எஃபெக்ட் வந்து இதுவே உங்களுக்கு வந்து கொடுக்கும். நான் இந்த ஸ்பஞ்சோட பின்னாடி ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த ப்ளஷ் வேலையே பண்ணேன். சப்போஸ் ஏதாவது ஜாஸ்தி ஆகிடுச்சு, அசிங்கமாகிடுச்சு, ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த சைடு வச்சு அந்த ப்ளஷ் மேலே அப்படியே ரன் பண்ணிங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அடுத்து மறுபடியும் நான் பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லிக்விட் ஹைலைட்டரும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நைக்காவோட இந்த கோல்டு மைன் ஹைலைட்டர் என்னோடய ஃபேவரெட்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த கோல்டு ஷேடுக்கு வந்துட்டு இந்த ஹைலைட்டர் ஷேட் வந்து செமையாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இதை எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்டில் இப்படி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு குயிக்காக ஸ்பஞ்ச் வச்சும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். முக்கியமாக எங்கெல்லாம் க்ரீஸ் ஆகுமோ அங்கே தான் நான் வந்து நிறைய பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். கான்சென்ட்ரேட் பண்ணி என்னுடைய கே பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், ஷேட் பீக்கன் இல்லை ஆலிவ். அதை எடுத்து என்னுடைய ஸ்பஞ்சோட டிப்ஸில் இந்த பவுடர் எடுத்து அண்டர் ஐ ஏரியாவை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஷ் அண்ட் க்ரீம் ஹைலைட்டர் போட்ட ஏரியா வந்துட்டு நான் தொடலை. அடுத்து நான் ப்ரான்சிங் பண்ணி என்னுடைய ஃபேஸ் வேலையை நான் மொத்தமாக முடிச்சிட போகிறேன். ப்ரான்சருக்கு ஹூலாவோட கேரமல் ப்ரான்சர். இதை எடுத்து நான் எங்கெல்லாம் அந்த க்ரீம் கான்டோர் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் வந்து இந்த பவுடரை போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு இந்த 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஜெல் லைனர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி இது நான் வந்து எடுத்துக்கிறேன். இது மேலே இருக்கிறது வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் அண்ட் இதுக்குள்ளே இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒரு ஜெல் ப்ராடக்ட். ஸோ இதை வச்சு தான் என்னுடைய ஐப்ரோஸ் வேலை இன்னைக்கு பண்ணிக்க போகிறேன். இது வந்து கே பியூட்டியோட ஒரு லிப் கிரையான் ஷேட் ஸ்டைல் ஐகான். ஸோ இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்னுடைய இந்த டிரான்சிஷன் ஏரியாவில் இப்படி போட்டுக்கிறேன். எவ்வளோ பிக்மெண்டடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். கையிலே இதை அப்படியே நீங்கள் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கனாலே அழகாக வந்து பிளெண்ட் ஆகும். கே பியூட்டிலேருந்தே ஒரு ஐ ஷேடோ க்ரையான் இருக்குது, இதை என்னுடைய லிட்டில் போட்டுக்கிறேன். இந்த எட்ஜஸை மட்டும் நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். நைக்காவோட இந்த ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். அதில் இங்கே என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கோல்டு இருக்குது, அது என்னுடைய கையில் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து நான் சாஃப்டாக இந்த கலர் மேலே பேக் பண்ணுறேன். மறுபடியும் அதை எட்ஜஸை மட்டும் சாஃப்டன் பண்ணி விடுறேன். ப்ரஷ்லேயே அந்த லிப் கிரையானை கொஞ்சமாக இப்படி எடுத்து அந்த டிரான்சிஷன் ஏரியாவில் இன்னொரு வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ஜெல் ப்ராடக்டே வந்து எடுத்துக்கிறேன் ஐலைனராக அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஜெல் ப்ராடக்டே என்னுடைய லோவர் அண்ட் அப்பர் வாட்டர் லைன்லையும் போட்டுக்கிறேன். மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு இந்த மேப்லின் கொலாசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போட்டுக்க போகிறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போது ஒரு மேட் நியூட் ஷேட் வந்து போகணும் போல் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மேக்கோட பவுடர் கிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஷேட் இம்பல்சிவ். இது தெரில எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுன்னு, பட் லெட்ஸ் see. நான் போட்ட அந்த லிப்ஸ்டிக் கலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷ் பீச்சிஷ் சைடில் இருக்குது. ஸோ அதை லைட்டாக கரெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த கலர் நான் விடுறதா இல்லை. ஸோ லைட்டாக அவுட்டர் ஏரியாவில் போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக நான் வந்து பவுடர் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேப்லினோட இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மூக்கோட டிப்பில் வந்துட்டு நல்லா பல்பு மாதிரி ஒரு பளிச்சுன்ற ஒரு பளிச்சு வந்து தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து பிடிக்கும். இன்னர் கார்னர். ஸோ கைஸ், திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். நான் வந்துட்டு ஜுவல் பொட்டு வச்சுட்டு ஃபால்ஸீஸ் ஒட்டியிருக்கேன். அண்ட் ஜுவல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ரீசெல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கினது. அண்ட் இது ஒரு லாங் செயின், நெக்கில் இந்த மாதிரி ஒரு பெரிய டாலரோடு இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டாக என்னுடைய அப்டமன் கிட்ட வருது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சட்டிலான ஒரு க்ளோயி மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஏதாவது வெட்டிங் ஈவெண்ட்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கோல்ட் தீம் நியூட்ரல் லுக் வேணும்
வேணும், ரொம்ப ஓவர் த டாப்பாக இருக்க வேணாம் அப்படின்னா இந்த மாதிரியான லுக் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி தாராளமாக நீங்கள் வந்துட்டு லுக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.